கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழை மேய்ச்சி சபை வழங்கும் அனுதினம் மன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். இடைவிடாமல் ஜெபித்த ஒரு தேவ மனுஷனை நாம் பார்ப்போமாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 21வது வசனம், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள். 20வது வசனத்தில் பார்க்கும்போது ஈசாக்கு ரெபேக்காளை விவாகம் பண்ணும்போது 40 வயதாக இருந்தான். கிட்டத்தட்ட ஆராய்ச்சியாளர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறும்போது 25 வருடம் இவர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஸோ அப்பொழுது ஈசாக்கு தொடர்ந்து தன் மனைவி மேலே அன்பு வைத்து, பாசம் வைத்து, நேசம் வைத்து மனைவிக்காக ஜெபம் பண்ணினான். அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட வேண்டும் என்று இடைவிடாமல் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டு இரட்டை பிள்ளையை ஆண்டவர் கொடுத்தார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையிலும் குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை எல்லாம், அடைக்கப்பட்ட வழிகள், அடைக்கப்பட்ட வாசல்களை எல்லாம் தேவன் திறப்பார். அது மாத்திரமல்ல, அங்கே அவன் குடியிருந்த தேசத்திலே பஞ்சம் வந்துவிட்டது. ஆதியாகமம் 26, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொன்னார், ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கை கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்னார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் சொல்லும் தேசத்திலே குடியிரு என்று சொன்னார். அப்பொழுது ஆதியாகமம் 26:12 ஈசாக்கு அந்த பஞ்ச தேசத்திலே விதைத்தான். 100 மடங்கு அறுவடை பண்ணினான். இதை பார்த்து பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அந்த இடத்தை எங்களை விட்டு நீ போய்விடு என்று சொல்லிவிட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கல மிகவும் நீ பலவான்களாக இருக்கிறாய் என்று சொன்னான். இப்பொழுது ஈசாக்கிடம் புறப்பட்டு போய் கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்தான். தன் தகப்பனுடைய அந்த துறவுகளெல்லாம் அவன் அந்த அபிமெலேக்கு ராஜா மூடி போட்டு கொண்டே இருந்தான். ஆபிரகாம் வெட்டின துறவையெல்லாம் மூடி போட்டு கொண்டே இருந்தான். ஆனால் மூடி போட்ட துறவுகளெல்லாம் தொடர்ந்து அவன் தோண்டிக்கொண்டே இருந்தான். ஒரு நாளிலே சுரக்கும் நீரூற்று வந்தது. அதன் பிறகு அங்கே அந்த அபிமெலேக்கு, அந்த கேரார் ஊர் ஜனங்கள் எல்லாரும் மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துல போய் துறவு தோண்டினார்கள். அங்கே நீரூற்று உண்டானது. அதற்கு ஏசேக்கு என்று பெயரிட்டார்கள். அங்கேயும் வாக்குவாதம் பண்ணினார்கள். அதை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனார்கள். அங்கேயே வாக்குவாதம் பண்ணினார்கள். அந்த இடத்துல சித்னா என்று பெயரிட்டான். அதன் பிறகு இன்னொரு இடத்துல போய் ஈசாக்கு மேய்ப்பர்கள் துறவு தோண்டினார்கள். அங்கே ஒரு நல்ல நீரூற்றை அங்கே கண்டார்கள். அப்பொழுது நாம் தேசத்திலே பழகி பெறும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஈசாக்குடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இடைவிடாமல் செய்த காரியத்தை பார்ப்போம். ஒரு சிறிய உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். அப்துல் கலாமுக்கு ஒரு டிரைவர் இருந்தார். அந்த டிரைவர் எப்பொழுதுமே அவருக்கு புத்தகத்தை படிக்கிற பழக்கம் இருந்து கொண்டே இருந்தது. சும்மா இருக்க மாட்டார். எப்பொழுதுமே அந்த புத்தகத்தை படித்து கொண்டே இருப்பார். அவர் கேட்டார், அப்துல் கலாம் கேட்டார் அந்த டிரைவரை, நீங்கள் எத்தனையாவது வரை படித்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார். 10ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறேன். என்ன படிக்கிறீர்கள் என்று சொன்னார். ஏதாவது நல்ல புத்தகங்களை நான் படித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்தோன்னே, நீ மேற்கொண்டு படிக்க முடியுமா என்று கேட்டார். முடியும், ஆனால் வசதி இல்லை என்று சொன்னார். அவரை திறந்தவெளி பல்கலைக்கழகத்திலே சேர்த்து விட்டார். +2 படித்தார். +2 பாஸ் பண்ணார். பிறகு BA படித்து BA பாஸ் பண்ணார். பிறகு MA படித்து MA பாஸ் பண்ணார். பிறகு MPhil படித்தார். அறிவியல் அரசியல் PhD படித்து முடித்துவிட்டு மதுரை அருகில் உள்ள அரசு கல்லூரியிலே அவர் பேராசிரியராக இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் தொடர்ந்து அந்த டிரைவர் எடுத்த முயற்சி அவருடைய வாழ்க்கையிலே
ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நீங்களும் அவ்வாறு செய்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஈசாக்கை போல ஒரு நோக்கத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும், தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் ஏமாற்றத்துக்கு ஆண்டவரே தொடர்ந்து முயற்சி எடுத்து சுரக்கும் நீரூற்றை கண்டது போல, அவருடைய வாழ்க்கையில் ரெகபோத்தை கண்டது போல, இவர்கள் வாழ்க்கையிலும் சுரக்கும் நீரூற்றும் ரெகபோத்தும் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் பழகி பெருகும்படி உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.